Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Vicious Delight. So எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவிட்டியோட லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். அதே பாசிட்டிவிட்டியோட இந்த டே இன் மை லைஃப் vlog உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த ஒரு ஷூ ரேக் வாங்கி வெளியில ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்றேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நிறைய ரெசிபிஸ் அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே தான் போயிட்டுருக்க போகுது. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து தோசை இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஃப்ரைடே வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே வந்து காலையில் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்ருப்பேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ரேஷியோ வந்து 4:1. அதாவது 4 கப் அரிசிக்கு இட்லி அரிசி, அதுக்கு 1 கப் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்குவேன். இதுலேயே கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வீக்குக்கு வந்து தோசை மாவு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால காலையில் நிதானமாக தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இந்த வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த 2 நாள் தான் வந்து நம்மளுக்கு வேலை இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரானா இந்த மாதிரி மாவு அரைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வீக்குக்கு தேவையான ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த 2 நாள் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால முடியாது. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு காஃபி, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் மில்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக லைட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் இன் லாலாம் வராங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்நாக் அதுக்கப்புறம் டின்னர்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் வந்து நான் நிதானமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, இது ரெண்டுமே பாதி பாதி ரேஷியோவில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். இதில் வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேபேஜ் இருந்தது, அதையும் கட் பண்ணி லஞ்சுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் இதுக்கு மேலே தாளிச்சிட்டு போட வேண்டியது தான். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறதே பிடிக்காது. ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நான் வந்து யோசித்து வச்சுக்கிட்டு அதை வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு எப்படா வெளியில் போவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 நாள் வந்து லீவுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி நாள் போயிடும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாளும் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகணும் அப்படின்றதான் நான் அதில் யோசிச்சுட்ருப்பேன். இதே மாதிரி தான் உங்களுக்கும் தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் காஃபி எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு வர வரலும் அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் டோஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்களா நல்லா தீய வச்சுட்டாரு. ஸோ ஆனால் வேறு வழி இல்லை, ப்ரெட் பீசஸ் கொஞ்சமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே லைட்டாக ஜாம் போட்டு அப்புறம் கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ்க்காக வச்சு கிட்ஸுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆப்ரான்லாம் போட்டுட்டு நம்ம லஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த லஞ்சுக்கு ஆப்ரான் தேவையா அப்படின்ட்டு கூட யோசிக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னைக்காச்சும் தான் நல்ல ட்ரெஸ் போடுறோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம சமைக்கும் போது 1-2 ஸ்பில் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால, அதுவும் இந்த மஞ்சள் கரெல்லாம் ஸ்பில் ஆச்சு அப்படின்னா போகவும் போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ரான் போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 1 பாத் சாம்பார் தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸிங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக ட்ரை பண்ணி முடிச்சிடலாம். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து எப்போவுமே தட்டி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பருப்பு வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம கத்திரிக்காய் வந்து வதக்கி போட்ட வேண்டியது தான். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படியும் அது வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஷூ ரேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். கூடவே 2 பேரும் வந்தாச்சு. என்னமோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து இருக்க மாதிரி அதை தூக்க முடியாமல் தூக்கி கீழே இறக்கி நான் கஷ்டப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீடியோக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா, தள்ளு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார்.
ஸோ இந்த ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து ஒரு பாக்ஸில் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நம்ம அமேசான்லேயே நம்ம புக் பண்ணி வர வச்சுக்கணும். ஆனால் நம்ம ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அர்பன் கிளாப்பில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டாக இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தர் அவரோட ஷூஸு ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். டீக்ளட்டருக்காக பண்ணி வச்சு இந்த ஸ்லிப்பர்ஸ் கூட விட்டு வைக்கல. எல்லாத்தையும் வந்து அந்த பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீட்டாக க்ளீனாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு கிட்டு. ஸோ அவரும் வந்து நீட்டாக அவரோட வேலையை முடிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒரு வேலை வந்து இப்போ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டர் இன் லா எல்லோரும் வந்தாச்சு. ஸோ அவங்க கிட்ஸ் எல்லோரும் வந்து சார்வி கிட்டு கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து மாவு ஊற வச்சதே மறந்துட்டேன். ஸோ அப்புறம் தான் அவசர அவசரமாக போயிட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உளுந்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் இட்லி மாவு. ஸோ இட்லி ஊற்றும் போதும் நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்நாக் டைம் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்நாக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் பண்ண வந்தாச்சு. இந்த கேக் வந்து பனானாஸ் எப்போனாச்சும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு அப்படின்னா இந்த இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும் பனானா கேக். இதில் வந்து 2 எக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சால்ட், பட்டர் வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியும் இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன பனானாஸ் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பனானாஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேக்கில். ஸோ இதையும் வந்து நல்லா விஸ்க் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நான் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 8 இன்ச் பேனில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை வந்து இதில் போட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி தட்டிட்டிங்க அப்படின்னா ஈவனாக வந்து மாவு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அவன் வந்து முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். கேக் வந்து ஒரு சைடு நம்மளுக்கு அப்படியே பேக் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் டின்னர் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் வெஜிடபிள் குருமா தான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பூரி கூட நல்லாவே இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸ். இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கசகசா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டில் சோம்பு போட மறந்துடாதீங்க. ஸோ இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கல. அதனால காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா திக்காகிடும். ஸோ கொத்தமல்லி புதினா வந்து நான் அதிலே போட்டுருவேன், ஏன்னா நல்லா வெந்துட்டு இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். ஸோ கேக் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதே ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பனானா போடுறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். ஸோ சாஃப்டாகவும் ஸ்பஞ்சியாக இருந்துச்சு, நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம ஹோம்மேட் கேக் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா கிட்டுவும் சார்வியும் பார்த்திங்கன்னா பனானா கேக்குக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட் அவங்களுக்கு. ஸோ அதனால் அப்பப்போ நான் இதை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து சிட்சாட்ஸ்லாம் பண்ணி கேக்கெல்லாம் காலி பண்ணி முடிச்சிட்டோம். டின்னர் வந்து குருமா முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, பூரி மட்டும் மாவு அப்படியே பிசைஞ்சு அப்படியே சுட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடியே நம்ம பிசைஞ்சு சுட்டோம் அப்படின்னா பூரி வந்து ஒரு மாதிரி பிஸ்கெட் மாதிரி ஹார்டாக வரும். ஸோ அப்போவே பிசைஞ்சு அப்படியே சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும். அதுலேயும் வந்து கொஞ்சம் ரவை ஆட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே வந்திருக்கும். ஸோ பூரியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு டின்னரும் வந்து முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஜாலியாக போச்சு. கிட்ஸும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.